மது இல்லாத தமிழ்நாடு. அரசியல்வாதிக்கு படிப்பு வேண்டும், நிறைய படித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற மேனாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ், நம்மையெல்லாம் வரவேற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜே.கே. மணி, ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி, இந்த நூலை வெளியிட இசைவு தந்து பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கு வந்து நீண்ட நேரம் காத்திருந்து நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற கொண்டு செல்கின்ற என்னுடைய அருமை நண்பர் முனைவர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களே, நன்றி சொல்ல இருக்கின்ற மேலாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, மேலாள் அமைச்சர் வேலு, மருத்துவர் டாக்டர் செந்தில், ஏனைய இங்கு உரை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மணிக்குள்ளே இதை நாம் முடித்தாக வேண்டும் இந்த நிகழ்ச்சியை. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆக இந்த நூலை எனக்கு தெரிந்த ஞாபகம் இருந்த பழைய நினைவுகளெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவு கூற அதை தொகுத்து இங்கு என்னுடைய நண்பர் நூலாக வெளியிட அது உங்கள் கையில் இப்போது தவற அதை பற்றி நீங்கள் அலசி ஆராய இந்த கூட்டம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பொதுவாக என்னை பற்றி சில வார்த்தைகள் இங்கே சொன்னார்கள். நான் அப்பொழுதெல்லாம் சொல்வது உண்டு, ராமதாஸ் நீ யார் அப்படி என்று கேட்டால், நான் அடிப்படையிலே ஒரு விவசாயி, நான் ஒரு டாக்டர், அதன் பிறகு அரசியல்வாதி. அரசியல்வாதி என்றால் இது வித்தியாசமான அரசியல்வாதி. எந்த பதவிக்கும் எக்காலத்திலும் போக விரும்பாத, தேவையில்லாத, தேவையற்ற ஒரு அரசியல்வாதி. ஆனால் அரசியல் இல்லாமல் உலகமே இல்லை. அரசியல்வாதி நிறைய படித்திருக்க வேண்டும். கணிதம், வரலாறு, தத்துவவியல், இப்படி என்னென்ன பாடங்கள் இருக்கிறது அவ்வளவையும் அரசியல்வாதி படித்திருக்க வேண்டும். அப்படி படித்தால் தான் முடிவெடுக்க முடியும், மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதிகாரிகளை கூட வைத்திருக்கலாம், அவர்கள் முடிவுக்கு விடக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர், ஓ.பி. ராமசாமி ரெட்டியார், அதே போன்று எம்.ஜி.ஆர்., கலைஞர், இவர்களெல்லாம் 10-12க்கு மேலே படித்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் அதிகாரிகள் செக்ரட்டரி சொல்வதை இவர்கள் கேட்கவில்லை. இவர்கள் சொன்னதைத்தான் அவர்கள் கேட்டார்கள். கலைஞர், கர்ம வீரர் காமராசர்
நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தார், தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், அணைகளை கட்டினார், பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் அதிகாரிகள் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் மிகப்பெரிய படிப்பை படிக்காத காமராசர் இதையெல்லாம் கொண்டு வந்து சரித்திரத்தில் இடம் பெற்றார். அதே போன்று எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இன்றளவும் அவருடைய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அதே போன்று கலைஞர் மூன்று விதமான இடஒதுக்கீடு, அதை பற்றி எல்லாம் நீங்க பேசினார்கள். ஆக அரசியல்வாதிக்கு படிப்பு வேண்டும், நிறைய படித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் செயலாளர்கள், நல்ல செயலாளர்கள் வைத்துக் கொண்டு அவருக்கு உதவியாக அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த வகையிலே பழைய நினைவுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக இன்னும் நிறைய நினைவுகள் இருக்கிறது. இன்னொரு புத்தகம் வரும்போது பல எழுதவும் அவ்வளவு நினைவுகள் இருக்கிறது. ஆக இந்த நினைவுகள் எல்லாம் மக்களுக்காக செய்யும். ஆனால் என்னை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள். ஜாதி ஜாதி அல்ல, அந்த ஒரு குறுகிய வட்டத்திலே. இதில் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தெரு வழியாக, வன்னியர் வாழ்கின்ற ஒரு ஊர் வழியாக ஒரு படத்தை, அழகிய படத்தை போகக்கூடாது என்ற நிலையிலே தான் நான் அதை தோழியை சுமந்து சென்றது ஜாதியா? முதலாக தமிழ்நாட்டில் இரட்டை கோளை முறையை ஒழித்தது ஜாதியா? இப்படி ஏராளமான செய்திகளை எல்லாம் ஒரு தொண்டனுக்காக ஒரு தலைவன் 15 நாள் முத்துக்குமாரோடு, முத்துக்குமார் தான் விசிறுவார் அந்த ஜெயில. எனக்கு விசிறி வச்சுன்னு அப்ப ஃபேன் தான் கிடையாது. இது ஜாதியா? என்ன தொண்டன்? அந்நிய தொண்டன் அல்லவன். அதை இப்படி எல்லாம் சிலவற்றை எழுதியிருக்கிறோம். ஆக அரசியல்வாதிக்கு எல்லாம் படிச்சிருக்கணும். நமக்கு 2 தான் முக்கியமானது: நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், விவசாயம். 22 காமன், 22 விதமான 22 தான் 22-17. அதாவது பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட் 22, வேளாண்மைக்கு 17. ஆமா, அது வேளாண்மை. இப்படியெல்லாம் நீங்க செய்திருக்கிறோம். மேலை நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே ஷேடோ கேபினெட் வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிலேயும் ஷேடோ கேபினெட். உண்மையான கேபினெட் அமைச்சர்களுக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் இந்த ஷேடோ கேபினெட்டுக்கு கொடுப்பார்கள். இவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள், தகவல்களை சுட்டி காட்டுவார்கள். இன்னும் நடைமுறை இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்வார்களே, மும்மூர்த்திகள். அவர்கள் இந்த ராமதாஸ் முன்னாலே வந்து, ராமதாஸ் உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்டால், எனக்கு 2 வரம், அப்புறம் ஒரு கொசு வரணும் வேணும். என்ன 2 வரம்? ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது. அவருடைய நண்பர் விஸ்வநாதன் சொன்னார்கள், கோதாவரி கிருஷ்ணா பத்தி எல்லாம் சொன்னார். தண்ணி, டிஎம்சி தண்ணி எக்கச்சக்கமா எல்லாம் கடல்ல போய் சேருது. அது அப்படி கொஞ்சம் திருப்பினா தமிழ்நாடு ஐயோ. ஒரு வரம், ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகக்கூடாது. இன்னொரு குசல், எங்கும் கஞ்சா வைக்கக்கூடாது. இப்பொழுது நீக்கமர நிறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை.
அன்புமணி சொன்ன மாதிரி 6 மாசம் எங்ககிட்ட நீ அமைச்சருக்கு நாங்க அவன் செக்ரட்டேரியட்டுக்கு நாங்க வரல. ஒன்றும் நாங்க சொல்றது நீ கேளு, வேற எதுவும் நாங்க சொல்றது ஷேடோ கேபினட் மாதிரி நாங்க சொல்றது நீ கேளு, எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம், எல்லாத்தையும் செய்திடலாம். கட்டாய கல்வி, தரமான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி, இதுதான் நம்ம கொள்கை. கல்வியில் கோத்தாரி கமிஷன் 1964 நினைக்கிறேன், 64 தானே, 64 62 அவர் சொன்னது எந்த வரை நடைமுறையில் இல்லை. ஆக இப்பொழுது ஒரே நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் இன்னொரு சட்டமும் கொண்டு வரணும். அதாவது ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல். ஓட்டுக்கு ஒருத்தர் ₹1 கொடுத்தாலும் அவனுக்கு 10 ஆண்டு சிறை. நிற்கிறவனுக்கு அப்படி ஒரு சட்டம் இந்த சட்டத்தில் சேர்த்துக்கணும். ஒரு முறை நான் கலைஞர் தான் இருந்தால் அப்போ அதனால ஒரு கூட்டம் ஒன்று போடுங்க, சர்வகட்சி கூட்டம். ஏன்னா நான் எல்லா கட்சியும் தேர்தலில் பணம் கொடுப்பதில்லை என்று எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானமாக கொண்டு வரலாம் என்று சொன்னேன். இது சாத்தியமா அப்படின்னாரு. போட்டுதான் கூட்டிதான் பார்ப்போமே அப்படின்னு நடக்கல. ஏன் இப்ப கேள்விகள்லாம் பல அவதாரம் எடுக்குதுங்க. கேள்விங்க ₹300, ₹500 யாரு கூப்பிட்டாங்க? 2 மணி நேரமா 1 மணி நேரமா நான் வருவேன். அந்த கூட்டத்துக்கு போகணும், இந்த கூட்டம் காத்துனது, இந்த கூட்டம் காத்துனது. இந்த மாதிரி நாள் இது ஒரு தேர்தல், அப்புறம் இது ஒரு எலெக்ஷன், அதெல்லாம் கூட போன விரும்பல. ஏனென்றால் 1 மணிக்குள்ள முடிக்கணும். அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம நிறைவேற்றணும். வேந்தருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதனால கடுமையான கூட்டம். அதை படிங்க, இந்த புத்தகத்தை படிங்க. அதனால நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அரசியல்வாதி. என் தொழில், நான் அரசியல்வாதி, என் தொழில் போராடுவது. என் தொழில் போராடுவது. அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன். அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.